பென் ஸ்டோக்ஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இல்லை அப்படி சொன்னதெல்லாம் விடுங்க, அவர் ஒரு பெரிய ஷாக்கில் இருக்கிறார். ஃபர்ஸ்ட் அவர் இன்னும் அந்த ஷாக்கை விட்டு வெளியவே வரல. என்னது, நம்ம ஊரில் வந்து இந்த இந்தியாக்காரனுங்க நம்மளை விட அதிகமாக அடிச்சிட்டாங்களா? ஒரு டெஸ்ட் மேட்ச்சில் எப்படி இவனுங்க 1000 ரன் அடிச்சாங்க, அதுவே எனக்கு புரியலையேன்னு பெரிய குழப்பத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு பேஸ் பாலை ரீடிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது நீங்கள் பேஸ் பாலை டிஃபைன் பண்ணீங்க, இதுதான் பேஸ் பால், இப்படிதான் விளையாடணும்னு. ஆனால் அந்த பேஸ் பாலை இப்போ ரீடிஃபைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்தியா உங்களோட சாயில் அப்படிங்கிறத உங்களால் ஏற்றுக்க முடியல. அதுதான் வந்து பென் ஸ்டோக்ஸ் ஒரு பெரிய ஷாக். அவர் வந்து ஒவ்வொரு செஷன் முடிஞ்சு போகும்போது அப்படியே ஒரு பெரிய ஷாக்லேயே போனார். அந்த 2வது டெஸ்ட் மேட்ச்ல இன்னும் அதில் தான் இருக்கிறாரு. மேட்சோட முடிவில் கூட நீங்க பாருங்க, அவர்கிட்ட கேட்கறதுக்கு என்ன சொல்றாரு அவரு, it behaved more like a subcontinent soil in the day end அப்படின்ற, அதாவது 5th டேல 5வது நாள் வந்து ஒரு சப்கான்டினென்ட் பிட்ச் மாதிரி பிஹேவ் பண்ணிடுச்சு. அதாவது என்னன்னா, பவுலிங் போட்டா விக்கெட் வருது, அதைத்தான் ஒரு சப்கான்டினென்ட் பிட்ச்ன்றார். 5வது நாள்லையும் ஒரு பேட்டிங் டீமை உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு இருந்தா அதுதான் எங்களுடைய இங்கிலாந்து பிட்ச். பவுலர்ஸ்க்கு அசிஸ்டன்ஸே இருக்கக்கூடாது, நீங்க முக்கி போட்டு தெரியாம நான் தப்பு பண்ணா ஒரு விக்கெட் கிடைக்கும், அதுதான் இங்கிலாந்து பிட்ச். அடின்னு அடிப்போம், 5 விக்கெட்டை கூட உங்களால கரெக்ட முடியாது, அதுதான் இங்கிலாந்து பிட்ச். இவர் சொல்ல வரான்றது எனக்கு புரியல. ஸோ லார்ட்ஸ் மைதானத்தை பொறுத்த வரைக்கும் இவர் என்ன எதிர்பார்க்க போறாருன்றது எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் அதுவாது இந்த கிரவுண்டோட ஹிஸ்டரி எல்லாம் பார்த்துட்டு அது ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிப்பாரா, இல்லை ஒருவேளை லார்ட்ஸ்லயும் தோத்து போயிட்டா, என்னங்க பர்மிங்கம்லாம் நான் அந்த காலத்துல என்ன பண்ணேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவர் போயிடுவாரா, இல்லை வந்து இவர் இந்த 2019 ஹேங் ஓவர்ல இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஆஷஸ்ல ஒரு கடைசி டே 5ல தனி ஆளா நின்று எத்தனை விக்கெட் அதர் எண்ட்ல போனாலுமே இவர் நின்று ஜெயிச்சு கொடுத்தால, அந்த மாதிரி ஒரு பேட்டிங் பிட்ச் வேணும்னு எதிர்பார்க்கிறாரு போல இருக்குது. எல்லா மேட்சும் கஷ்டம் தான், கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ ஸ்டோக்ஸை பொறுத்த வரைக்கும், இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் இந்த பேஸ் பால் அப்படின்ற பேர்ல பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் கூட எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு எதிர்பார்க்கறது எந்த வகையில நியாயம் அப்படிங்கிறத நம்ம இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டை நோக்கி தான் அந்த கேள்வி எடுத்து வைக்கணும். அலாங் வித் ஐசிசி. நீங்க இந்தியன் பிட்சை வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து இது 2 நாள்லயே முடிஞ்சிருது, 1.25 நாள்லயே முடிஞ்சிருதுன்னா நீங்க நேரம் அப்பீல் வரைக்கும் போறீங்க. அதை வந்து ஒரு சப்ஸ்டாண்டர்ட் பிட்சை தான் கொடுத்துட்டாங்களா, இல்லை ஒரு ஸ்டாண்டர்டான பிட்சை தான் கொடுத்துருக்காங்களா, இது கைட்லைன்ஸ் உட்பட்டதான் அவ்வளோ பெரிய இன்வெஸ்டிகேஷன் ரேஞ்சுக்கு நீங்க வந்து இந்தியன் பிச்சர்ஸ் எடுத்துட்டு போகும்போது எதனால உங்களுடைய இங்கிலாந்து பிச்சர்ஸ் இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் கேள்வி கேட்கப்பட மாட்டேங்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல கேட்கணும். ஏன்னா இப்போ இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு. ஒவ்வொரு கிரவுண்டும் வந்துட்டு அவங்களோட ஓவரால் பேட்டிங் ஆவரேஜ் வந்து ஒரு சூப்பர்பான ஒரு ஸ்டாட்ஸா ESPN கிரிக்கெட் ஃபார் ரீசெண்டாக விட்டுருந்தாங்க. பேஸ் பால், அதாவது காம்பினேஷன் ஆஃப் பிரெண்டன் மெக்கலம் பிளஸ் பென் ஸ்டோக்ஸ் சேர்ந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய பேஸ் பால் எப்படி போயிட்டு இருக்குது, கடந்த இத்தனை மேட்சஸ்ல அவங்க எத்தனை மேட்சஸ்ல எப்படி விளையாடி இருக்காங்க, அவங்களுடைய பவுலிங் ஸ்விங் மற்ற டீமை விட எப்படி கம்பேர் ஆயிருக்குது, இக்கானமிக்கலா எப்படி போகுது, ஹையர் ஆன் த எக்கானமி சைட் ஃபார் த ஆப்போசிஷன். இவங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரைக் ரேட் வெறித்தனமா இருக்குது. 4.5 கம்மியா ஸ்ட்ரைக் ரேட்டே கிடையாது, அதாவது வந்துட்டு ரன் ரேட்டே கிடையாது. ஸ்ட்ரைக் ரேட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே 80s அந்த 90s மேலதான் ஸ்ட்ரைக் ரேட் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தான் ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு 3 வருஷம் விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப இது வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டை அழிக்கக்கூடிய வகையில இருக்குதுன்னு சொல்லி இப்ப நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்க. இஸ் பேஸ் பால் a huge problem for test cricket? Is பேஸ் பால் destroying test cricket அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்க. இதை பத்தி நம்ம ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே பேச ஆரம்பிச்சிட்டோம். இப்படி வந்துட்டு டக்குன்னு ஒன்னு அவுட் ஆக்கிட்டு நம்ம இந்தியன் பிச்சர்ஸ் மாதிரி ஒரு பிரச்சனை 1.5 நாள் 2 நாள்ல முடிஞ்சது. இல்லைன்னா டூ மச்சா போய் இந்த பக்கம் பேட்டிங் போட்டு உரிச்சு கடாசுறாங்க. இன்னொன்னு விக்கெட்டே போனாலும் பரவாயில்ல, தோத்தாலும் பரவாயில்ல, பிளே ஃபார் த வின் அப்படின்னு சொல்லி சுத்துறது 250 கூட ஆல் அவுட் ஆகிறதுக்கு நான் தயார், ஆனா பொறுமையா இருந்து கொஞ்சம் பார்த்து ஆடுவேன், ஒரு 400 எய்ம் பண்ணுவேன்ற ஐடியாவே இல்லாமயே சில டீம் விளையாடுறாங்க. அதுவும் இங்கிலாந்து முக்கியமா வந்து இவங்களோட பிட்ச் மாதிரி எல்லா பிட்ச்லையும் போய் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அது அவங்களுக்கு செட் ஆக மாட்டேங்குது. ஸோ ஒன்னே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, பேஸ் பால் டெஸ்ட்ராய் பண்ணல, இந்தியன் ஸ்டாண்டர்ட் பிட்ச் வந்து சப் ஸ்டாண்டர்ட் பிட்சா மாறுதுங்கிறதுலாம் இல்லை. இதெல்லாத்தையும் தாண்டி ஒன்னே டெஸ்ட் கிரிக்கெட்டை எப்படி இன்னும் கொஞ்சம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு எடுத்துட்டு போகலாங்கிறதுக்கான முயற்சிகளை கண்டிப்பா எடுக்க ஆரம்பிக்கணும் ஐசிசி அப்படின்னு நம்ம வைக்கக்கூடிய இந்த கோரிக்கைக்கு அதே பக்கத்துல தான் ஐசிசி ஒன்று எடுத்து வைக்குது. அப்படியா, சரி இதை படி அப்படி என்னடான்னு எடுத்து படிச்சு பார்த்தா, பிக் 3 டெஸ்ட் டீம்ஸ் இருக்காங்கல்ல, இந்தியா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, இவங்க 3 பேரை தாண்டி மற்ற எல்லா நாடுகளுக்கும் 2026-7 சைக்கிளா அதுதான் கடைசி. அதுக்கப்புறமா வரக்கூடிய வேர்ல்ட் டெஸ்ட், ஆமாமா இப்போ நடந்துட்டு இருக்கிற WTC சைக்கிள் அந்த 2 வருஷத்தை முடிஞ்சு 2027 ஆரம்பிக்கக்கூடிய சைக்கிள் இருந்து 4 டே டெஸ்ட் மேட்சஸ் வில் பி இன்ட்ரோடியூஸ்ட் அப்படின்ற ஜேஷா ரைட்டு அப்படின்றது. ஸோ இது எந்த வகையில் இந்த டெஸ்ட் கிரிக்கெட்டை வளர்க்க போகுது? வேகமாக ஆடு, சீக்கிரமாக ஆடு, 4 நாள் 3 நாள் 2 நாள் அவ்வளோதான் டெஸ்ட் மேட்ச்னு சொல்லி இந்த டெஸ்ட் மேட்சுடைய ஒரிஜினல் ஃப்ளேவரை அழிக்கக்கூடிய வேலைகளை மட்டும் தான் பார்க்குறாங்களே தவிர இதை வளர்க்கக்கூடிய வேலைகளை அவங்க பார்க்கல. அதுக்கேற்ற மாதிரியே பென் ஸ்டோக்ஸும் அழுறாரு. என்ன பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்க கமெண்ட் செக்ஷனில். பென் ஸ்டோக்ஸ் சொல்வது போல இது வந்து ஒரு சப்கான்டினென்ட் பிட்ச் மாதிரி இருந்துச்சுங்க டே 5ல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் சூப்பரான வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன். அது வரை விடைபெறுது உங்கள் பாய்.